நம்ம சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு சிவப்பு நட்சத்திரம் மெதுவா எரிஞ்சுட்டே இருக்கு. இது ரொம்ப சின்னதா இருக்கு. நட்சத்திரத்த சுத்தி ஒரு கிரகம் இருக்கு. அது பார்க்கறதுக்கு பூமி மாரியே இருக்கு. அது பூமி மாரி இருக்குன்றதுக்கான காரணம் அது ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட். அதாவது கல் கிரகம். இந்த கிரகத்துடைய மேற்பரப்பும், அதோடைய பல விஷயங்களும் நம்மளுடைய மனித அறிவுக்கு எட்டுன இதுவரைக்கும் நமக்கு இது தேவை அப்படிங்கிற நெனைக்கிற அளவுக்கு எல்லா அம்சங்களையும் அது வச்சிருக்கு. இப்ப நம்ம அந்த கிரகத்துக்கு இந்த வீடியோ மூலியமா ஒரு பயணத்த ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கிரகத்துக்கு பேரு ராஸ் 128b. இது ரொம்ப அமைதியான, பல ஆச்சரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். நீங்க வீடியோவ லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ட எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயன்ஸ். ராஸ் 128b அப்படிங்கிற ஒரு கிரகம் நம்ம பூமியிலிருந்து சுமார் 11 ஒளியாண்டுகள் தூரத்தில இருக்கு. ஒளி ஒரு ஆண்டுக்கு பயணம் செய்யக்கூடிய தூரத்த நம்ம ஒரு ஒளியாண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது ரொம்ப ரொம்ப பக்கமான ஒரு டிஸ்டன்ஸ். இந்த கிரகத்துடைய மைய நட்சத்திரம் ராஸ் 128. இது ஒரு சிவப்பு சின்ன நட்சத்திரம். இந்த மாரி நட்சத்திரங்கள் சூரியனோட ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப கூலிங்கா இருக்கும். கூலிங்கா மீன்ஸ் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப அழகா உயிரோட இருக்கும். அத சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள், அது இன்னும் ரொம்ப நீண்ட காலம், ரொம்ப நிலையான ஒரு சூழ்நிலைகளோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே கொடுக்கும். இந்த கிரகத்த 2017ஆவது வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான கருவி, சிலில இருக்கக்கூடிய யூரோப்பியன் சவுதர்ன் அப்சர்வேட்டரியுடைய VLTன்னு சொல்லக்கூடிய வெரி லார்ஜ் டெலஸ்கோப். இந்த கருவி நட்சத்திரத்துடைய மிகச்சிறிய அளவுல முன்பின் அசையக்கூடிய அந்த இயக்கத்த பதிவு பண்ணியிருக்கும். அந்த அசைவு அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கிறதுக்கான அது இன்டைரக்ட்டான ஒரு சான்றா நமக்கு கொடுக்கும். இத நம்ம ரேடியல் வெலாசிட்டி மெத்தட்ன்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் ஒரு குறிப்பிட்ட ஒளியில அதோடைய நிறம் கொஞ்சம் சிவப்பாவும், சில நீலமாவும், அதாவது ப்ளூ கலர்லயும் மாறக்கூடிய அந்த அளவ நம்ம மெஷர் பண்ணி, அந்த கிரகத்துடைய மாஸ் அத சுத்தி இருக்கக்கூடிய பல தகவல்கள நம்ம ரொம்ப அதிகமாவே எடுப்போம். ராஸ் 128b உடைய நிறை பூமிய விட சுமார் 1.3லிருந்து 1.4 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்குன்றத நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இதனால இது ஒரு பாறை கிரகம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. அது கண்டிப்பா ஒரு கேஸ் பிளானட்டா இல்ல. இதுக்கு நிலம் கண்டிப்பா இருக்கும். அதோடைய மேற்பரப்பு பாறையால தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதோடைய ரேடியஸ் பூமிய விட கொஞ்சம் பெருசு. துல்லியமா நம்ம இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது. காரணம் அதோடைய கிரகத்துடைய நட்சத்திரத்துடைய வெளிச்சத்த மறைக்கக்கூடிய அந்த டிரான்சிட் மெத்தட்ல இப்போ வரைக்கும் நம்ம எதுவுமே ரெக்கார்ட் பண்ணவே இல்ல. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த கிரகத்துல 1 வருஷம் அப்படிங்கிறது எவ்வளவு? அதாவது இந்த கிரகம் ஒட்டுமொத்தமா அந்த நட்சத்திரத்த கம்ப்ளீட்டா சுத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? இங்க 1 வருஷம் அப்படிங்கிறது வெறும் 9.9 பூமி நாட்கள் தான். நம்ம ரவுண்டா 10 நாட்கள்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு காலம்னு பார்த்தாலுமே, ராஸ் 128b அந்த மைய நட்சத்திரமான ராஸ் 128 ரொம்ப ரொம்ப பக்கமா சுத்துது. தென் சூரியன விட ரொம்ப ரொம்ப கூலிங்கா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ரொம்ப குறுகிய சுற்றுப்பாதை இந்த கிரகத்த அதோடைய வாழத்தக்க, அதாவது நம்ம ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கிறதுக்கான ஒரு தகவமைப்ப குடுக்குது. அதுக்கான காரணம் அதுல மனிதர்களோ அல்லது உயிரினங்களோ வாழும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கன்ஃபார்ம் கிடையாது. பட் அதோடைய மேற்பரப்புல தண்ணி இங்க இருக்கிற மாரியான லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ராஸ் 128b உடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த கிரகம் சுமார் 0.05 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ல இருக்கு. இது ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தில 20ல 1 பங்கு மட்டும் தான். ஆனா நட்சத்திரம் ரொம்ப குளிர்ச்சியாவும், இந்த கிரகத்துடைய மேற்பரப்பு நம்ப அதிகமான ஆற்றல இது வாங்குற அளவுக்கும் இருக்கும். அதாவது நம்ம சூரியனிலிருந்து பூமி எந்த அளவுக்கு ஆற்றல வருதோ, அந்த அளவுக்கான ஆற்றல இது கண்டிப்பா எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த கிரகத்துடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். அது அதோடைய வளிமண்டலத்த பொறுத்து கண்டிப்பா மாறும். இதோடைய சராசரி வெப்பநிலை சுமார் -60லிருந்து -20 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். ஆனா பூமி மாரி அடர்த்தியான வளிமண்டலம் இங்க இருந்துச்சுன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸ் அந்த விளைவுனால வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாகலாம். இங்க வாட்டர் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இதுதான் ராஸ் 128bய
விஞ்ஞானிகள் இன்னும் முக்கியமா அத பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டிக்கான காரணம். இந்த நட்சத்திரம் பல சிவப்பு டுவார்ஃப் ஸ்டார் மாதிரியா ரொம்ப தீவிரமா இல்ல. அதாவது இந்த ரெட் டார்க் ஸ்டார் அப்படின்றது அதோடைய மேற்பரப்புல எக்கச்சக்கமான கொந்தளிப்புகள வெளிப்படுத்தும். அடிக்கடி அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஆனா இந்த நட்சத்திரம் ரொம்ப அமைதியாவும், ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு கிரகத்த வழிநடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாவும் இருக்கு. இதனால தான் இந்த கிரகத்துடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம ரொம்ப அழகா, இது நீண்ட காலம் வாழலாம் அப்படின்ற ஒரு உண்மைய நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கு. இப்ப நம்ம பார்க்குற 128 மற்ற கிரகத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு. கிரகத்துடைய வளிமண்டலத்தில என்னென்ன வாயுக்கள் இருக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் நமக்கு டைரக்ட் ஆன்சர் இல்லவே இல்ல. ஆனா கம்ப்யூட்டர்ல நம்ம சில மாதிரிகள் இந்த மாடல்ஸ வச்சு பார்க்கும்போது, கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, நைட்ரஜன் மாதிரியான வாயுக்கள் இருக்கிறதுக்கான சூழ்நிலைய நமக்கு சுட்டிக்காட்டுது. ஆக்ஸிஜன் அண்ட் மீத்தேன் மாதிரியான பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாயுக்கள் இருக்குதா அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல வரக்கூடிய டெலஸ்கோப் கண்டிப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அந்த டெலஸ்கோப்ல ஒண்ணு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஆனா ரோஸ் 128 அது டிரான்சிட் அப்படின்ற அந்த மெத்தட் மூலியமா பார்க்க முடியாது. அதோடைய வளிமண்டலத்தில நேரடியா இது ஆய்வு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் எதிர்காலத்தில வேறு ஏதாச்சும் டெலஸ்கோப் இந்த எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப் மாதிரியான கிரவுண்ட் பேஸ்ட் டெலஸ்கோப்ல இதோடைய பல விஷயங்கள நம்ம நேரடியா பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ ஒரு சின்ன கற்பனை. இப்போ நம்ம மனிதர்கள் உருவாக்குன ரொம்ப வேகமான விண்கலங்கள்ல ஒண்ணான வாயேஜர் 1 வினாடிக்கு சுமார் 17 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு பயணம் பண்ணுது. அந்த வேகத்தில ரோஸ் 128 நம்ம ரீச் பண்ணணும்னா நமக்கு சுமார் 2,00,000 ஆண்டுகள் ஆகலாம். பார்க்கர் சோலார் ப்ரோப் இன்னும் வேகமா இருக்கும். அந்த விண்கலத்தோட நம்ம போகும்போது 10,000 ஆண்டுகள்ல அல்லது சில 1000 ஆண்டுகள்லயே நம்ம அந்த கிரகத்துக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதன் மூலியமா இந்த கிரகம் அறிவியலுக்கான, ஆய்வுக்கான ஒரு பொருள் மட்டும் தான். இங்கிருந்து நம்ம பயணம் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லைங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறனால தான் இது ரொம்ப யூனிக்கான ஒண்ணு இல்ல. இது ரொம்ப அமைதியான நட்சத்திரத்த சுத்தி, ஒரு நிலையான, ஒரு நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு நட்சத்திரமா, அது மைய நட்சத்திரத்த வச்சிருக்கு. இந்த கிரகத்த நம்ம புரிஞ்சுக்கிறதன் மூலியமா, ரெட் டார்க் ஸ்டார் அத சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள எப்படி வழிநடத்துது, அதோடைய சூழ்நிலைய எப்படி பொதுவான ஒரு கிரகத்த விட கொஞ்சம் வேற மாரி காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க உதவுது. இந்த கிரகத்த நோக்கி நம்ம அனுப்புறது வெறுமனே விண்கலங்கள் அல்லது கேள்விகள் மட்டும் இல்ல. இது கேள்விக்கான பதில்கள தேடுற ஒவ்வொரு கணிப்பும், நம்ம பிரபஞ்சத்தில இன்னொரு ஒரு கிரகத்த தேடுறதுக்கான ஒரு ஆரம்ப பகுதியா இருக்கு. ஸோ இந்த மிகப்பெரிய பயணம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தா மறக்காம சொல்லுங்க. லைக் பண்ணிடுங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நீங்க வானத்த நல்லா பாருங்க. அதில இருக்கக்கூடிய பல வெளிச்சங்கள் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம சேனல்கள்ல வரலாம். அத நீங்க பார்க்கணும்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.